அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள். இது இறைவன் திருக்குர்ஆன்ல அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருக்கிற நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பெண்களுக்கும் இறைவன் கொடுத்திருக்கிற கட்டளை. அலங்காரத்தை வெளியில் காட்டுவது இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் 2 கம்ப்ளைண்ட். பிளைன் ஃபர்தா கிடைக்கல, பிளைன் ஹிஜாப் கிடைக்கல. கூவி கூவி கடைகள்லையும் யூடியூப் சேனல்கள்லையும் நம்ம பிள்ளைகளே விற்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஃபர்தா, இந்த மெட்டீரியல், இவ்வளவு டிசைன் இருக்கு, பார்ட்டி வியர் புர்கா. இஸ்லாத்துல பார்ட்டி என்ன மாதிரியான பார்ட்டி அப்படின்னு நமக்கு முதல் வழங்கல. அது பிறகு பார்ட்டி வியர் புர்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பெரிய அளவுல பிரபலமாகுது. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம், இஸ்லாமிய பிள்ளைகள், ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுக்கொண்டு இதை ரொம்ப அழகா மேக்கப் பண்ணி கொண்டு போய் கடைக்கடையாக ஏறி இறங்கி இதுக்காக ஒரு யூடியூப் சேனல், இதுக்காக ஒரு vlog, இதுக்காக ஒரு மீடியா, இதுக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், இதுக்காக இதுல 3ஆம் இடம் பிடித்திருக்கக்கூடியது எது தெரியுமா? இந்த பிள்ளைகள் இப்படி கூவி கூவி விற்கிறதுல நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள் கஸ்டமைஸ் டிசைனர் ஃபர்தா அப்படிங்கறத கூவி கூவி விற்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய 3 இடங்களை நாங்க வரிசைப்படுத்தி எடுத்தோம். நம்பர் 1 சென்னை, நம்பர் 2 காரைக்கால், நம்பர் 3 கும்பகோணம். நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு கொண்டிருந்தேன். இந்த ஐயம்பேட்டை, கும்பகோணம் இந்த பகுதிகளுக்கு அல்லாஹ் என்னை எப்படியாவது கொண்டு போய் நீ இறக்கு. எனக்கு அங்க யாரையும் தெரியல, யாரை தொடர்பு கொண்டதுன்னு தெரியல. ஆனா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த பிளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஆலிமாவுக்கு படித்த இஸ்லாமிய பிள்ளைகள் 8.5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் அதை வச்சுக்கொண்டு இந்த வேலைகளை செய்யும் போது, நான் மேக்கப்புக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுக்கிறேன். நான் மெஹந்தி, கோன் மெஹந்தி போடுவதற்கு, இந்த கை பூரா சொறி பிடித்த அதை போல கோன் மெஹந்தி போடுவதற்கு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறேன். அதனாலேயே 15 வருஷம் கழிச்சு மருதாணி வச்சேன். இதெல்லாம் நம்ம சுன்னாக்கு மாடல் ஆகும். எஸ், வி ஆர் தி மாடல் ஆஃப் சுன்னா. இப்படி வைங்க, என்ன நடுவுல ஒரு நிலாவை தட்டுங்க, கும்பி தொப்பி போடுங்க விரல்களுக்கு. இப்ப பரப்புரைக்கு போற காலத்துல இந்த வேலையும் சேர்த்து நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு. எப்படியாவது கொண்டு போய் இந்த கும்பகோணம் பகுதியில ஒரு 3-4 நாட்கள் ஊர் ஊராக பிரச்சாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திரன்னு கேட்டு துவா செஞ்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். இது இறைவன் என்னுடைய துவாவுக்கு கொடுத்த பதில். இந்த மேடை என்ன நடக்கிறதுனே புரியல. இந்த பிள்ளைகள் எப்படி இதுக்குள்ள வந்தாங்க, எப்படி இந்த ஃபர்தாங்கிற விஷயம் டிசைனர் ஃபர்தாவா மாறிச்சு, இங்க இருக்கிற எத்தனை பேரோட ஃபர்தா பிளைனா இருக்கு, எத்தனை பேரோட ஹிஜாப்ல ஸ்டோன் இருக்கு, கைக்கு மட்டும் பட்ட வச்ச ஃபர்தாக்கள் எத்தனை பேர் போட்டிருக்கோம், ஃபர்தாக்கள்ல ஸ்டோனும் எம்ப்ராய்டரியும் எப்படி பரவலாச்சு. இறைவன் ஒரு விஷயத்த இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு முன்னாடி நம்மளுக்கு தந்தான். அலங்காரத்தை ஏன் வெளியில் காட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கும் போது, ஒரு பெண் காட்சி பொருள் கிடையாது. நான் அழகானவள், நான் அலங்காரமானவள், எனக்கு தெரியும். என்னுடைய உடல் என்பது மற்றவர்களுடைய கண்களுக்கு காட்சி பொருள் கிடையாது. நான் எவ்வளவு மேக்கப் வேணாலும் பண்ணலாம் என்னோட வீட்டுல, நான் எவ்வளவு பட்டு சேலைகளையும் கட்டலாம் என்னுடைய வீட்டுல, நான் எத்தனை நகை நட்டு அலங்காரங்களையும் செய்து கொள்ளலாம் என் வீட்டுல. எந்த உறவுகளுக்கு முன்னாலுங்கிற பட்டியலை இறைவன் குர்ஆன்ல தந்திருக்கிறான். என்னுடைய கணவருக்கு முன்னால் நான் எவ்வளவு மேக்கப்போட, எவ்வளவு மல்லிகை பூவோட, அலங்காரத்தோட சிறப்பா இருக்கலாம். ஆனால் வீட்டுல நிலைமை என்ன? வீட்டுல எல்லா பெண்களோட மேக்சிமம் ட்ரெஸ் நைட்டி, எல்லா பெண்களோட மேக்சிமம் ஹேர் ஸ்டைல் கொண்டை. வீட்டுல நிலைமை இப்படி. வீட்டுல நல்லா இருக்கலாம், பட்டு சேலையை கட்டி நகைகளை போட்டு மேக்கப் செஞ்சு பூ வச்சு அத்தர் போட்டு கமன்னு சிறப்பா இருக்கலாம். ஆனா வீட்டுல நிலைமை நைட்டியும் கொண்டையும். வெளியே வரும்போது நீங்க யாரென்றே தெரியக்கூடாது. ஃபாத்திமா நாயகம் சொர்க்கத்தின் தலைவி வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க 28-29 வயசுல இந்த பூமியை விட்டே கிளம்பிட்டாங்க. டீன் ஏஜ் தாண்டி வந்த காலகட்டத்திலேயே 30 வயதுக்குள்ளாகவே அவங்க இந்த பூமியில இருந்து விடைபெற்றுட்டாங்க. சொர்க்கத்தின் தலைவி அப்படின்னு நமக்கு சொல்லி தரப்பட்ட தலைவி போகும்போது யாரோ ஒரு பாட்டி போறாங்களாமே, யாரோ ஒரு மூதாட்டி நடந்து போறாங்களே, அந்த மாதிரி போயிருந்தா என்ன மாதிரி போயிருப்பாங்க நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஆனா வெளியில போகும்போது ஒரு பிளைனான ஒரு ட்ரெஸ்ஸை போட முடியல. அதுல ஜிமிக்கி, ஜமிக்கி, ஸ்டோன் ஒர்க், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி, உடைஞ்சு போன கண்ணாடி வளையல் எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸஸ்ல இருக்கணும். வெயில்ல போனாலும் இந்த மாதிரி லைட்டிங்ல போனாலும் இந்த டால் அடிக்குது, ஜிகு 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 அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு கிரியேட் பண்றாங்க. என்கிட்ட ஒருத்தி கிராம வழக்குல சொன்னா, அக்கா இதெல்லாம் இந்த கையில இந்த ஒர்க் போட்டுட்டு நான் கல்யாணத்துக்கு போகல அப்படின்னா கை கழுவுறதுக்கு தண்ணி கூட ஊத்த மாட்டேங்கிறாக்கா அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கவளோட உனக்கு என்ன சகவாசம் தான் நான் கேட்டேன். அது போன்ற திருமணத்தை புறக்கணிச்சுட்டு போக வேண்டியதானே? உட கை அலங்காரமா இருந்தாதான் உன்னை மதிப்பேன்னு நினைக்கக்கூடிய சமூகத்தோட உனக்கு என்ன வேலை?
அப்ப அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு துணியை போத்திக்கங்க அப்படின்னு சட்டம் இறக்கப்படுது. இறைவன் தரான் இந்த செய்தியை. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு மேல ஒரு ட்ரெஸ்ஸை போர்த்தி கொள்ளுங்கள். ஏன்? முன்னழகு பின்னழகு அனைத்தும் மறைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்மளோட முன்னாடி இருந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பெண்கள் வெள்ளை நிறத்துல ஒரு சேலையை போத்தி கொண்டிருக்காங்க. துப்பட்டி அப்படின்லாம் பல இடங்கள்ல அதுக்கு பேர் வச்சு சொல்றாங்க. பிறகு அது கம்ஃபர்ட்டா இல்லாம இருந்திருக்கணும். இந்த நம்ம போட்டிருக்க இந்த ஃபர்தாங்கிற விஷயம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, லூஸா இருக்கு, எடுத்து மாட்டிக்கிறலாம், இப்படி பிடிச்சிக்கிட்டு போக தேவையில்லை அப்படிங்கிறதுனால வேற ஏதோ சில நாடுகள்ல இருந்து அதை எடுத்து இதை நம்ம பயன்படுத்தி கொண்டோம். இப்படிதான் நம்ம இந்த ஃபர்தா அப்படிங்கிற கலாச்சாரத்துக்குள்ள வந்திருக்கணும். நோக்கம் என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து உங்க மேல போத்திக்கோங்க லூசா அப்படிங்கிறதா சொல்லப்பட்ட விஷயம். நோக்கம் என்ன? நீங்க வெளியே போகும்போது அழகா தெரியக்கூடாது, இதான் நோக்கம். அழகா தெரியணுங்கிறதுக்காகவே கஸ்டமைஸ் வருதா, அழகா தெரியணுங்கிறதுக்காகவே பார்ட்டி வியர் வருதா, அழகா தெரியணுங்கிறதுக்காண்டியே ஸ்டோன் ஒர்க், அழகா தெரியணுங்கிறதுக்காண்டியே ஆரி ஒர்க், அழகா தெரியணுங்கிறதுக்காண்டியே இன்னென்ன மெட்டீரியல், அழகா தெரியணுங்கிறதுக்காண்டியே ஃப்ரீ ஒர்க், அழகா இந்த ஃபர்தாவும் இந்த ஹிஜாபும் தெரியணுங்கிறதுக்காண்டியே இவ்வளவு விஷயங்கள் ஃபர்தால கஸ்டமைஸ் பண்ணி வியாபாரம் செய்யறாங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவங்க பணக்காரர் ஆகணுங்கிறது அவங்களோட நோக்கம். நம்ம எப்படி அதை போய் வாங்க முடியும்? இந்த விஷயத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா பேஜஸ் யூஸ் பண்ணி நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள் கூவி கூவி விற்கிறார்கள். நாங்கெல்லாம் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக கடந்த 15 வருடங்களாக 3 வயது குழந்தைய 8 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட கொடுமையா இருக்கும். பிறந்த 9 மாத குழந்தை வந்து செத்து போகுது, அது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்காக இந்த நாட்டில் பதிவாகுதுன்னா இது என்ன மாதிரியான நாடு? அப்ப பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்யறது அப்படின்னு நாங்க கிளாஸ் எடுத்துக்கொண்டிருக்கோம். ஒவ்வொரு ஊராக கிராமங்கள் தோறும் போய் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்படின்னு இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பிள்ளைகளை சந்திச்சிருப்போம். கடந்த 15 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படி வந்து கோன் மெஹந்தி போடுறது, எப்படி முகத்துல பிரஷ் போடுறது, எப்படி கிரீம்களை தடவுறது, எப்படி லிப்ஸ்டிக் போடுறது, எப்படி இந்த இமைகளுக்கு மேல 15 ஐட்டமை போட்டு ஜிமிக்கி சிகுனா லிப்ஸ்டிக் எல்லாம் இந்த கண்ணுக்கு இமைகளுக்கு மேல போட்டு தடவுறது. உண்மையாகவே பேய் மாதிரி போலி இமைகள் ஒட்டுறாங்க. அப்படி வளைச்சு அந்த இமைகளை போலி இமைகளாக ஒட்டுறாங்க. இறைவன் கொடுத்த இமை பத்தல, அதனால டூப்ளிகேட் இமைகள் ஒட்டுறாங்க. டூப்ளிகேட் நெயில் வச்சு நெயில் பாலிஷ் போடுறாங்க. இவ்வளவும் செஞ்சுட்டு ஒரே ஒரு பூவை மட்டும் அந்த போட்டோல முகத்துக்கு நேரா வச்சுட்டு அப்படியே அந்த போட்டோவை அப்லோட் பண்றாங்க. ஏன்னா அலங்காரத்தை வெளிக்காட்டலாமா, மறைச்சிட்டாங்களாம். முகத்துல ஒரு பூவை வச்சிருது, ஒரு இலையை வச்சிருது, கண்ணை மட்டும் மறைக்கிறது, மூக்க மட்டும் மறைக்கிறது, வாயை மட்டும் மறைக்கிறது, முகத்தை மட்டும் பிளர் பண்றது, சகல அலங்காரத்தையும் அப்படியே வெளியிடுறது. பிரைடல் மேக்கப் என்ற பெயர்ல திருமணங்கள் எல்லாம் இப்லீஸின் கூடாரங்களாக பல இடங்கள்ல மாறிக்கொண்டிருக்கு. மை பிக் டே அப்படின்னு இன்னைக்கு பெண்களும் பெண் பிள்ளைகளும் ரொம்ப பெரிய சந்தோஷமா பிக் டேன்னு திருமண நாளை சொல்லிக்கொண்டு இங்க திருமணமாக இருக்கிற பெண்களை எல்லாம் கேட்கிறேன். இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா என்னுடைய திருமண நாள் உண்மையாவே பிக் டேங்க? அது வரைக்கும் என்னோட தாய் தகப்பன் வீட்டுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பிக் டேவுக்கு பிறகுதான் இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். எனக்கும் என் கணவருக்கும் இடையில எந்த சண்டையும் வர்றது கிடையாது. ஒரு கோபப்பட மாட்டாரு என் மேல, சீன்னு சொல்ல மாட்டாரு, நீ போடி உள்ள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேச மாட்டாரு. ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, அடிக்க மாட்டாரு, அப்படியே போனாலும் மிதிக்க மாட்டாரு. என்னடா தங்கம் சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு தான் சாப்பிடுவாரு. தினமும் ஒரு வாய் எனக்கு அன்போடு ஊட்டி விடுவார். தினம் சிரிப்பு தான், ஒரே சிரிப்பு. அவரோட சிரிச்சு சிரிச்சு கண்ணுல கண்ணீர் தண்ணி வரதான் மிச்சம். ஒரே சிரிப்பா தாங்க எங்க வீட்டுல இருக்குது. என்னோட அந்த கல்யாண நாள் தாங்க எனக்கு பிக் டே. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, நான் மேடையில பேசுறதே நீ படிக்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். அப்படியா நாட்டோட நிலைமை இருக்கு? அப்படியா இந்த குடும்பங்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கு? அப்படியா ஆணாதிக்க சமூகத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்தியா வந்துருச்சு? இதுல பிக் டே, பிக் டே பிக் டே பிக் டே. அந்த பிக் டேல ராத்திரி 12 மணி வரைக்கும் எனக்கு எவ்வளவு ஸ்வெட் ஆனாலும் எனக்கு மேக்கப் தலையிலாக்கா, அல்ஹம்துலில்லாஹ் அக்கா, ஜஸாக்கல்லாஹ் அக்கா, இவளுக்கு யாரை இழுக்கிறாங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ், அதுக்கும் அல்லாஹ் தான். என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம்னு தெரியாம, சரி அப்படிதான் நீங்க மேக்கப் பண்றீங்களே, யாராவது முகம் தெரியுதா? உருவமே மாறி இருக்கு. டாக்டர் பிஃபோர்னு போடுற மாதிரி போட்ட அடையாளம் தெரியல. மொபைல்ல ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னு ஒரு வசதி உண்டு. சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க, சில பேர் முகத்தை காமிச்சு அந்த போன் ஓபன் ஆகிற ஆப்ஷனை போட்டு வச்சிருப்பாங்க சேஃப்டிக்கு. இந்த பிள்ளைகள் மேக்கப் போட்டுக்கிட்டு போன் ரெகக்னிஷன் அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் எடுத்தா, இல்ல இது நீ இல்ல இது வேற யாரோன்னு சொல்லுது போடு. இல்ல இது நீ கிடையாது, ஆளையே மாத்தி. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாணியை கையில எடுத்து கரைச்சு வாசல் தெளிக்கணும். நாங்கெல்லாம் எங்க வீட்டுல திட்டிக்கிட்டே வேலை செய்வேன், நல்ல ஞாபகம் இருக்கு. கிராமங்கள்ல தரைகளை பூசி மெழுகுவாங்க.
அது வாசலா இருக்கட்டும், கிராமத்து வீடுகள் மண் தரையா இருந்தா அந்த தரைகளை பூசி மெழுகுவாங்க. அது மாதிரி பூசி மெழுகுறாங்க இப்போ முகத்தை. இதை விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பூசி மெழுகி யாருன்னு தெரியாம என்னங்க 50 ஐட்டங்கள் எப்படிங்க முகத்துல போடுறது? நீங்க ஒரு கிரீம் வைங்க, ஒரு ஃபவுண்டேஷன் வைங்க, ஒரு டச்சப் ஒரு பவுடர் கொடுங்க, போதுமே. என்ன இது ஒரு 50 ஐட்டங்களை எப்படி தடவுறது? அப்பதான் 50,000 ரூபாய் வாங்க முடியும், அப்பதான் 1,00,000 ரூபாய் வாங்க முடியும். என்னுடைய முகம் 50 பொருட்களை தடவுறதுக்கு உரிய இடமா? இது முதல் கேள்வியாக அறிவார்ந்த பெண்கள் யோசிக்கணுமா, யோசிக்க வேண்டாமா? அது போக ஒரு ட்ரெஸ் ஒன்று இந்த பிரைடலுக்கு அப்படின்னு தயாரிச்சு விற்கிறாங்க, லெஹங்கா ஃபுல்லா ஜிமிக்கியில வச்சு தச்சிருக்க அந்த ட்ரெஸ் அவ்வளவு வெயிட்டா இருக்கு. யாராவது சமீபத்தில் திருமணமானவங்களோ அல்லது அம்மாக்கள் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, என் பிள்ளைக்கு அந்த ஜிமிக்கி ட்ரெஸ் தான் நான் வாங்கினேன், அதுதான் அலங்காரம் பண்ணி போட்டோம், அவ ஒரு வாரத்துக்கு ஒருக்க போடுவா, 10 நாளைக்கு ஒருக்க அதை எடுத்து போடுவா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். 10 நாளைக்கு ஒருக்க போடுவா, ஒரு மாசத்துக்கு ஒருக்க போடுவா, நாங்க பார்த்துருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி போடுறாங்களா யாராவது? துவைக்க முடியுமா? அவ்வளவு வேர்த்து விறுவிறுத்து அந்த நாள்ல அந்த ட்ரெஸ்ஸை துவைக்க முடியுமா மறுபடி? எதுக்கு அந்த ட்ரெஸ் மேல இவ்வளவு மோகம்? ஏன் அந்த ட்ரெஸ் தான் கல்யாண ட்ரெஸ் யார் முடிவு பண்ணி சொன்னது? ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கோ? 2025 இஸ்லாமிய பெண்களுக்கு திருமணங்கள் என்றால் கண்டிப்பாக இந்த லெஹங்காவை தான் அணிய வேண்டும், யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? ஆனா எழுதப்படாத விதி, கண்டிப்பா அந்த ட்ரெஸ் தான் போடணும், அதை போட்டு தான் அலங்காரம் பண்ணணும், அப்புறம் ஒரு கொசுவலை முக்காடு போட்டுக்கணும். இது எழுதப்படாத விதி. எனக்கு என்ன இந்த ட்ரெஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இந்த மேக்கப் அப்படிங்கிற விஷயத்துல இந்த எல்லா சாமானிய பிள்ளைகள் குக்கிராமங்கள் வரைக்கும் இந்த மென்டாலிட்டி வந்துருச்சு, என்ன காரணம்னு நான் ரிசர்ச் பண்ணேன். அப்பதான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். இந்த பிள்ளைகள் சினிமாக்களை பார்த்து பார்த்து நானும் அந்த ஹீரோயின் மாதிரி மாறணும், நானும் அந்த மாதிரி ஒரு ஹீரோயினா பரவரன்னு 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி, வானத்துல நட்சத்திரமெல்லாம் நிலாவா மாறுற மாதிரி நானும் அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள. அப்ப அதை எப்ப நிறைவேற்றி பார்க்க முடியும்? இந்த நாள் இந்த சமயத்துல நிறைவேற்றி பார்த்தாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அந்த பிரைடல் மேக்கப் செய்யக்கூடிய சீதேவிகள் இருக்காங்கல்ல, சமூக புரட்சியாளர்கள், அந்த புரட்சியாளர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கையில காசு கொடுத்து அவங்கள கவனின்னு சிறப்பா கவனிச்சு அது பிறகு இந்த மேக்கப்பை பூரா போட்டுறது. திடீர்னு அம்மா டிஃபன் ஊட்ட வந்தா பிள்ளைய காணான்னு தேடுறான், அவளுக்கே அடையாளம் தெரியாது, கண்டிப்பா பெத்த தாய்க்கு அடையாளம் தெரியாது, அடையாளம் தெரியாம ஒருத்தி அவளை மாத்தி விட்டுருது. மாத்தி விட்டு இந்த நடிகைகள் போல போய் நிக்கணும் அப்படிங்கிற இந்த உணர்வுக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த போட்டோவை அவங்களுக்கு கொடுத்துறது. மேக்கப் பண்ணிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, அவங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த பிள்ளைகளை வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க, வளைச்சு வீடியோ எடுத்துறாங்க. அப்படியே மூக்குல இருந்து மட்டும் கண்ணை மட்டும் விட்டுட்டு மூக்குல இருந்து அப்படியே வீடியோவை கீழே வரைக்கும் எடுக்கிறது, கீழே இருந்து மேல வரைக்கும் எடுக்கிறது, எடுத்து போஸ்ட் பண்ணிடுறது அவங்களோட விளாக்ல. நீங்க மாரத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாரத்தான் அப்படிங்கிறது தொடர் ஓட்டம், ரொம்ப தூரம் ஓடுறது. இன்னைக்கு அந்த மாரத்தான்ங்கிறது விளையாட்டு துறையில எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு புற்றுநோயிலிருந்து விழிப்படைவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, தாய்ப்பால் குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, உடல் ஆரோக்கியத்தை பற்றி எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஒரு அவேர்னஸ், ஹெல்மெட் போடுறதுக்கு, இந்த மாதிரி சில நல்ல காசஸை எடுத்து அதை ப்ரமோட் பண்றதுக்காக இந்த மாரத்தான்ங்கிற விஷயங்களை தொடர்ந்து உலகத்தோட பல்வேறு இடங்கள்ல நடத்துறாங்க. நம்ம பிள்ளைகள் மேக்கப் மாரத்தான் நடத்துறாங்க, அவரோட பிளாக்ல போடுறாங்க மேக்கப் மாரத்தான். என்ன மேக்கப் மாரத்தான்? எப்படிப்பட்ட வார்த்தையை எடுத்து எங்க கொண்டு வந்து கோர்க்கிறாங்க பாருங்க. மேக்கப் மாரத்தான். என்ன மேக்கப் மாரத்தான்? ஒரே நாள்ல 4 பேருக்கு மேக்கப் போட போறோம், அதை நீங்க எல்லாம் உட்காந்து பாருங்க. அந்த பிள்ளைகளை பூரா மேக்கப் எடுத்து போட்டு பின்னாடி சினிமா பாட்டு, சொல்லாமல் கொள்ளாமல் மூச்சு முட்டுதே செத்துப்போ, அவ்வளவு மூச்சு முட்டுது அப்படின்னா எல்லாம் உங்க ஊரு பிளாக்ல பார்த்ததுதான். எல்லாமே 3ஆம் இடத்தை பிடித்து தமிழகத்தினுடைய வரலாற்றில் மிக பெருமை சேர்த்திருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைகளோட விளாக்ல எடுத்து பார்த்ததுதான். எங்களோட டீம் இதை எடுத்து காட்டும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. சினிமா பாட்டையும் அதுல சேர்த்து கொண்டு எதை வேண்டாம் தவிர்த்துருங்க, சினிமா பாடல்களை தவிர்த்துருங்க, ஏகப்பட்ட ஆபாசங்கள் அதுக்குள்ள இருக்கு, நம்மளை வழி கெடுத்துரும். எதுக்காக போராடி கொண்டிருக்கோமோ இந்த அழகு சினிமா பாட்டு இந்த கூத்து இதுலாம் தாண்டிட்டு படிங்க, நல்லா படிங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க, 10 பேருக்கு கல்வி கொடுக்கணும், 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற இடத்தை நோக்கி நகருங்க, அறிவு சார்ந்த தளங்களை நோக்கி நகருங்க அப்படின்னு நாங்க பாடாப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிள்ளைகள் அழகு சார்ந்த வேலைகளை பிசினஸுக்காக 1000 பிள்ளைகளோட படத்தை போட்டிருக்காங்க. அதை 8.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்ப அந்த 8.5 லட்சம் பேர் என்ன செய்யுது? அதுல 5 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள்னு வச்சுக்கோங்க. அந்த 5 லட்சம் பேரை நீங்க இப்ப எப்படி பாதுகாப்பீங்க?
என்ன செய்யறது? இறைவன் இதை அப்படியே கண்டுக்கிறாம விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? லட்சக்கணக்கான பேர் அறிவுங்கிற தளத்தை விட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இதை டெவலப் பண்றதுக்கு வியாபாரங்கள், இதை வளர்க்கறதுக்கு வியாபார உத்திகள், இதை கொண்டு செலுத்துறதுக்கு சேனல்கள், இதற்கான சோசியல் மீடியா அபிலிசுகள்னு ரொம்ப மோசமா பரவி கொண்டிருக்கேன். இதை எப்படி தடுக்க போறோம்? என்ன செய்ய போறோம்? இந்த விஷயங்களை பேசுறதுக்கு ஏகப்பட்ட போன் மிரட்டல்கள். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ரேண்டமா செலக்ட் பண்ணோம். தமிழ்நாடு முழுக்க நமக்கு தெரிஞ்ச ஊர்கள்ல இருக்கக்கூடிய இந்த போட்டோஸ் எல்லாம் யார் துணிச்சலா வெளியிட்டிருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சு அதுல 4 படத்தை எடுத்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட ஐடி பேரையும் போட்டு என்னோட பேஜ்ல வெளியிட்டேன். நீங்க துணிச்சலா வெளியிடும் போது ஒரு மணி நேரத்துல நான் டெலீட் பண்ணேன். 1 மணி நேரம் வச்சிருந்து 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் டெலீட் பண்ணேன். ஒவ்வொரு ஊர்ல இருந்து போன் மேல போன், 1 மணி நேரத்திலே பரவுது செய்தி. போன் மேல போன், என்னோட போட்டோ. எங்க பேஜ்ல இருந்து உங்களுக்கு போட்டோவை எடுத்து போடுற ரைட்ஸ் யார் கொடுத்தது? மிரட்டது யார் தெரியுமா? அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட கணவர். மிரட்டது யார் தெரியுமா? அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோட அண்ணன் தம்பி. மிரட்டது யார் தெரியுமா? மேக்கப் ஆர்டிஸ்டோட டாடி. ஆண்கள்லாம் வந்து மிரட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு யாரு இந்த பேஜ்ல இருந்து எடுத்து போடுற உரிமையை கொடுத்தா? நாங்க திருப்பி கேட்கிறோம். எங்க பிள்ளைகளோட போட்டோஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கான போட்டோஸ், வீடியோஸ் அலங்காரத்தோட ஹிஜாப் இல்லாம அப்படியே வெளியிடக்கூடிய உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? நாங்க கேட்டோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் பெர்மிஷன் கொடுத்து தான் நாங்க போட்டிருக்கோம். பதில் எப்படி பாருங்க? 1000 பிள்ளைகளும் அனுமதி கொடுத்திருக்காங்களா ஒருத்தருக்கு? எவ்வளவு போட்டோஸ் இருக்கோ, எவ்வளவு வீடியோஸ் இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம பிள்ளைகள் அனுமதி கொடுத்திருக்காங்களா? அவங்க அத்தனை பேரோட பேரண்ட்ஸையும் பார்த்து நான் கேட்கிறேன், இதுக்கு நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்க? நம்ம பிள்ளையோட அழகு தெரியணும். அப்படி என்ன முஸ்லீம்? நம்ம பிள்ளைகளோட அழகு வெளியே தெரியணுங்கிறதுக்காக அனுமதி கொடுத்தோம் பேரண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன முஸ்லீம்? மிரட்டக்கூடிய தகப்பன் யாரை மிரட்டணும்? உங்க பிள்ளைய மிரட்டி வச்சிருக்கணும். இறைவனோட கட்டளையை மீறி இந்த வேலையை செய்யறியா நீ? மிரட்டக்கூடிய கணவன் மனைவியை மிரட்டி இருக்கணும். இறைவனுடைய கட்டளைக்கு மீறி நீ என்னுடைய மனைவியா இருந்துட்டு இந்த வேலையை செய்யறியா நீ? மிரட்டக்கூடிய அண்ணன் தம்பி, தங்க அக்கா தங்கச்சிகளை மிரட்டி இதுல இருந்து தடுத்திருக்கணும். எங்களை வந்து மிரட்டுறீங்க. இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான். 1 மணி நேரத்துல நாங்க டெலீட் பண்ணதுக்கு காரணம் இதோட ஆபத்து என்னன்னு ஒரு சின்ன காயினை நகர்த்ததுக்காக தான். ஆனா நீங்க அவ்வளத்தையும் வருஷ கணக்கா இதை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இதற்கு பெயர் என்ன?